யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவரே என் ரட்சிப்பு. யோபு ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாரு, கர்த்தர் என் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரட்சிப்பு அப்படிங்கிற விஷயம், கர்த்தர் ஒருத்தரை பாதுகாத்தார் அப்படின்னா அதுதான் ரட்சிப்பு. ஒரு மனுஷரை கர்த்தர் பாதுகாக்கிறாருன்னா அது ரட்சிப்பு. நம்ம ஒரு விஷயத்த நம்ம நல்லா நோட் பண்ணியிருப்போம். நிறைய இடங்கள்ல ரட்சிப்புன்னு பற்றி பேசுவாங்க. இந்த ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் இந்த ஜனத்தை ரட்சிக்கிறார், கர்த்தர் இந்த ஜனத்தை பாதுகாக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, நிச்சயமா கிடையாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ரட்சிக்கவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் தப்பா உங்களை ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல பிறந்து இந்த உலகத்துல ஒரு மனுஷனாய் அவதரித்தார். இப்போ ஆபிரகாமின் காலத்துல சோதோம் கொமோரா அப்படிங்கிற ஒரு தேசத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழிக்க போறாரு. ஏன்னா அங்க அந்த இடத்துல பாவங்கள் அதிகமா வந்துருச்சு. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துட்ட நல்லா நம்ம யோசிச்சோம்னா, அந்த சோதம் கொமோரா, இந்த சோதோம்ல யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா ஆபிரகாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிக்க போறார். ஆபிரகாம் நீதிமானா விளங்கினா அந்த இடத்துல நல்லா அலசி ஆராய்ச்சி ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து ஆபிரகாம் மூலமா ஒரு சந்ததியை அந்த இடத்துல உருவாக்குறாரு. ஆபிரகாம் மட்டும் அந்த இடத்துல இருந்து ரட்சிக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துட்ட ஆபிரகாம் கேட்பாரு, ஆண்டவரே நீதிமான்களோடு சேர்த்து பாவிகளோடு சேர்த்து நீதிமான்களையும் நீங்க அழிப்பீரா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இல்லப்பா நான் நீதிமானை பாதுகாக்கிறேன், ஆனா பாவிகளை தான் நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் சொல்றாரு, 50 நீதிமான் இருந்தா அந்த தேசத்தை நீ அழிப்பீரா இல்ல ரட்சிப்பீரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 50 நீதிமான் இருந்தா நான் அழிக்க மாட்டேன், இந்த தேசத்தை நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருடைய பொறுமைக்கு ஏத்தாப்புல ஆபிரகாம் பேசி பேசி பொறுமையை கீழே கொண்டு வந்தாரு. 10 நீதிமான் இருந்தா அந்த தேசத்தை நீ அழிப்பீரா இல்ல ரட்சிப்பீரான்னு கேட்கும்போது அப்பவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 10 நீதிமான் இருந்தா இந்த தேசத்தை நான் ரட்சிப்பேன். அப்போ அந்த இடத்துல அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 நீதிமான் கூட இல்லாததுனால அந்த தேசத்தை அழிக்கிற மாதிரி போச்சு. ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீதிமான்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிப்பா ரட்சிக்கிறார். அந்த நீதிமான்கள் எப்போ ஆக்கப்படுறாரு அப்படின்னா, பாவத்துக்கு விலகி வருகிற அந்த குழந்தைகள் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த ரட்சிப்பு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது பாவம்னு சொல்லி நமக்கு ஐடென்டிஃபை பண்ணும்போது, இதுதான் மகனே பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த இடத்த விட்டு நம்ம வெளி வரும்போது அடுத்த முறை அந்த பாவம் நம்மளை அணுகாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. அப்போ அந்த காலத்துல யோபு ரட்சித்தது போல உங்களையும் என்னையும் ரட்சிக்கணும் அப்படின்னு நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட ஒட்டி உறவாடும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கோபம் வரும்போது அவரை என்ன பண்ண சங்கீதத்தை தாவீதரசன் அவ்வளவு தெளிவா எடுத்திருக்காரு. நீங்கள் நாளும் கர்த்தரோடு கூட இருப்போம், கர்த்தரோடு கூட இருந்து அவருடைய பாதத்துல இருப்போம். கண்டிப்பா ஒரு காலத்துல அவர் நம்மளை ரட்சித்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.